சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு மசாலா முட்டை ஆம்லெட் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் உப்பு, மிளகாத்தூள், பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டினது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வெட்டினது இதெல்லாம் போட்டு கலக்கி நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே ஒரு 4 பல் பூண்டு அது சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி சேர்த்துடலாம். அது கூட உப்பையும் போட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் ஒரு 3/4 வாசி வதங்கி வரும்போது கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பொடி வாசனை போன பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் வெட்டி போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வந்த பிறகு இந்த வெங்காயத்தை இது மாதிரி ரவுண்டாக இதுமாரி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதுக்கு மேலே சுற்றி எல்லா இடமும் படுற மாதிரி இப்படியே ஊற்றிடலாம். இதே மாதிரி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு மறுபக்கம் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது.